ஹலோ கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் கழிச்சு உங்களுக்காக ஒரு தரமான மலையாள கிரைம் த்ரில்லர் படத்தை தான் கொண்டு வந்திருக்கேன். படத்தோடைய பேர் ட்ரைடம். இந்த படத்தோட ஒன்லைன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இடுக்கி ஹில் ஸ்டேஷன் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு படத்தோட ஹீரோ புது எஸ்ஐயா அந்த ஸ்டேஷனில் ஜாயின் பண்ணுறாரு. இவர் ஜாயின் பண்ண கொஞ்ச நாள்லே அந்த மலைப்பகுதியில் தொடர்ந்து சில மர்மமான மரணங்களும் அதை தொடர்ந்து ஒரு ஃபினான்ஸ் கம்பெனி கொள்ளையும் நடக்குது. இப்படி மர்டர் அண்ட் ராபரி அட் டைம்ல நடந்துட்டு இருக்கும்போது புதுசா எஸ்ஐயா போயிருக்க நம்ம ஹீரோ இந்த கேஸை கையில் எடுக்கிறாரு. நடந்துட்டு இருக்க கொலைகளுக்கும் அந்த ஃபினான்ஸ் கொள்ளைக்கும் ஏதாவது ஒரு லிங்க் இருக்கா? இதுக்கு பின்னணியில் யார் யாரெல்லாம் இருக்கா? கடைசியில் அந்த கொலையாளியை கண்டுபிடிச்சாங்களா? இது எல்லாத்துக்குமே நம்ம கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத லெவல்ல பல திருப்பங்களோட சொன்ன படம் தான் இந்த ட்ரைடம். சரி வாங்க, இப்போ நம்ம இந்த படத்துடைய முழு கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா வந்திருந்தீங்கன்னா மறக்காம நம்ம தமிழ் ஸ்டோரிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த லைக் கமெண்ட் ஷேர், லைக் பண்ணும்போது கமெண்ட் செக்ஷன்ல ஹைப்ன்ற ஒரு ஆப்ஷன் வரும். அந்த ஹைப்பிங் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனல்ல போடக்கூடிய வீடியோக்கள் வெகுஜன மக்களுக்கு போய் சேரும். ஸோ மறக்காம ஹைப்பிங் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, இப்போ நம்ம இந்த படத்துடைய முழு கதைக்குள்ள போவோம். படத்தோட ஓப்பனிங் சீன்லேயே தமிழ்நாடு கேரளா பார்டர்ல இருக்கக்கூடிய ஒரு அழகான மலை பகுதி தான் காட்டுறாங்க. அங்க இருக்க ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு புதுசா எஸ்ஐயா விஜய் என்ற ஒரு யங்ஸ்டர் ஜாயின் பண்றதுக்காக போயிட்டு இருக்காரு. இவர் தான் இந்த படத்தோட ஹீரோ. இவருடைய ஸ்டேஷனை ரீச் ஆனதுமே அந்த ஸ்டேஷனுடைய ஹெட் கான்ஸ்டபிளான கிருஷ்ணன், இவர் இந்த படத்தோட ஒரு முக்கியமான கேரக்டர். அவர் தான் நம்ம ஹீரோவை வெல்கம் பண்ணி ஸ்டேஷனுக்குள்ள கூட்டு போறாரு. அப்படி கூட்டு போனதும் அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கக்கூடிய மற்ற கான்ஸ்டபிள்ஸ் எல்லாரையும் இவர் தான் நம்ம ஹீரோ கிட்ட இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டு இருக்காரு. மொத்தம் 3 கான்ஸ்டபிள்ஸ் இருக்காங்க. அதுல ஒருத்தருடைய பேர் சத்யன், இன்னொருத்தருடைய பேர் பாலன், இன்னொருத்தர் பேர் ஆனந்த். அவர் லீவ்ல இருக்காரு. ஆனந்த் என்ற அந்த கான்ஸ்டபிளுடைய அம்மாக்கு உடல்நிலை குறைவா இருக்கிறதுனால அவர் லீவ்ல இருக்காரா இந்த கிருஷ்ணன் நம்ம ஹீரோ கிட்ட சொல்லிட்டு, அதே ஸ்டேஷன்ல 2 லேடி போலீஸ் இருக்காங்க. ஒருத்தவங்க பேர் ரம்யா, இன்னொருத்தவங்க பேர் வித்யா. வித்யான்ற இந்த லேடி போலீஸ் இந்த படத்தோட கிட்டத்தட்ட ஹீரோயின் மாதிரி. ஹீரோ வந்து பார்த்ததுமே ஆள் சும்மா ஹேண்ட்ஸமா இருக்காரு, பேசாம நம்ம இவரை கரெக்ட் பண்ணி கல்யாணம் பண்ண வேண்டியதான் அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோவை பார்த்ததுமே ஹீரோன் யோசிக்க ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் இந்த ஹெட் கான்ஸ்டபிள் ஆன கிருஷ்ணன் இருக்கார்ல, அவர் நம்ம ஹீரோவை தான் டீமோட கூட்டிட்டு அந்த ஊரை சுத்தி காட்டுறாங்க. பெருசா இந்த ஊர்ல எந்த ஒரு கிரைம்ஸும் நடக்கிறது இல்ல, எல்லாமே நல்ல மனுஷங்க தான் அப்படின்ற மாதிரிலாம் ஊரை சுத்தி காமிச்சிட்டு நேரம் இவங்க ரெகுலரா போய் சாப்பிடக்கூடிய ஹோட்டலுக்கு கூட்டு போறாங்க. அதுக்கப்புறம் அந்த ஊருடைய பார்டர்ல இருக்க ஒரு பெரிய பிரிட்ஜ், இந்த பிரிட்ஜ் வரைக்கும் தான் நம்மளுடைய ஸ்டேஷன் சர்க்கிள் வருது. இந்த பிரிட்ஜ் தான்னா பக்கத்து ஊர் ஸ்டேஷன் தான் ரிப்போர்ட் பண்ணும் அப்படின்ற மாதிரி பல விஷயங்களை ஹெட் கான்ஸ்டபிள் கிருஷ்ணன் நம்ம ஹீரோக்கு சொல்லி கொடுத்துட்டு வராரு. நம்ம ஹீரோக்கு அந்த ஊர் ரொம்பவே பிடிச்சி போயிடுது. ரொம்பவே அமைதியான மக்கள், அழகான ஊர், குளிர்ச்சியான கிளைமேட், சோ டியூட்டி பார்க்கறதுக்கும் ரொம்ப ஈஸியா இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோவும் ரொம்ப சந்தோஷமா அந்த ஊர் ஸ்டேஷன்ல எஸ்ஐயா ஜாயின் பண்ணிடுறாரு. இப்படி எல்லாமே நல்லபடியா போயிட்டு இருக்கும்போது அந்த ஊர்ல ஆனமலை ஃபினான்ஸ் கம்பெனின்ற பேர்ல ஒருத்தர் ஃபினான்ஸ் கம்பெனி ரன் பண்ணி வந்துட்டு இருக்காரு. அவர் புதுசா எஸ்ஐயா ஜாயின் பண்ணியிருக்க நம்ம ஹீரோவை ஸ்டேஷன்ல வந்து நேரடியாக மீட் பண்ணி லஞ்சம் கொடுத்து சில அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ண சொல்றாரு. ஆனா நம்ம ஹீரோ ரொம்ப ஸ்ட்ரிக்டா அந்த லஞ்ச பணத்தெல்லாம் ரிட்டர்ன் பண்ணிடுறாரு. உடனே அதே ஸ்டேஷன்ல ஹெட் கான்ஸ்டபிளா இருக்கக்கூடிய கிருஷ்ணனை கூப்பிட்டு, என்ன இந்த ஃபினான்ஸ் கம்பெனிக்காரன் டைரக்டா என்ன வந்து பார்த்து லஞ்சம் கொடுக்குறானே, அவன் இல்லீகலா ஏதாவது பண்ணிட்டு இருக்கானா அப்படின்ற மாதிரிலாம் கேட்க, அதுக்கு ஹெட் கான்ஸ்டபிள் கிருஷ்ணன் என்ன சொல்றாருன்னா, அப்படிலாம் எதுவும் இல்லை சார், அவன் மக்களுக்கு கொஞ்சம் வட்டி அதிகமாக வச்சு லோன் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கான். அதை நம்ம கண்டும் காணாம இருக்கிறதுக்காக தான் மாசம் மாசம் இந்த மாதிரி நம்ம ஸ்டேஷனுக்கு இவன் ஃபண்டை கொடுத்துட்டு இருக்கான். இதுக்கு முன்னாடி இருந்த எஸ்ஐ அவங்க கூட அட்ஜஸ்ட்மெண்ட்ல பணம் வாங்கிட்டு தான் இருந்தாரு. நமக்கும் பண தேவைகள் இருக்கு. இந்த ஸ்டேஷனுக்கே கூட நிறைய விஷயங்கள் நம்மளுடைய கை காசு போட்டு தான் பண்ண வேண்டியதா இருக்கு. ஸோ அதனால இவனுங்க மாதிரி ஆளுங்க கிட்ட லஞ்சம் வாங்குறதுல தப்பு இல்லை சார் அப்படின்ற மாதிரிலாம் ஹெட் கான்ஸ்டபிள் கிருஷ்ணன் சொல்ல, சரி ஓகே என்னவோ பண்ணிட்டு போங்க, ஆனா என்கிட்ட அந்த பணம் வரக்கூடாது அப்படின்ற மாதிரி ஹீரோ ஹெட் கான்ஸ்டபிளை சொல்லி அனுப்பிடுறாரு. இந்த ஒரு சீனே போதும் நம்ம ஹீரோ எந்த அளவுக்கு நேர்மையானவராக இருக்காருன்னு சொல்லிட்டு. இப்படி இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்க, திடீர்னு ஒரு நாள் நம்ம ஹீரோ ஸ்டேஷன்ல வேலை பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு ஃபோன் கால். அந்த ஊர்ல செஜின்ற ஒரு நபருடைய வயக்காட்டுல துண்டிக்கப்பட்ட ஒரு கை கிடைச்சிருக்குன்ற மாதிரி தகவல் வந்திருக்கு. உடனே அடுத்த சீன்லேயே நம்ம ஹீரோ தன்னோட டீமை கூட்டிட்டு அந்த ஸ்பாட்டுக்கு போய் பார்க்கறாரு. அங்க போய் பார்த்தா துண்டிக்கப்பட்ட ஒரு கை, அதுவும் ஒரு மாதிரி அழுகுன நிலையில இருக்கு. கை இங்க இருக்குன்னா இந்த கையோடைய சொந்தக்காரனான உடம்பு எங்க இருக்கும் அப்படின்ற மாதிரி அந்த காட்டுல தேடி போறாங்க. அப்படி தேடி போகும்போதுதான் அழுகுன நிலையில இவங்களுக்கு ஒரு பாடி கிடைச்சிருக்கு. உடனே ஃபாரன்சிக் டீம் கூப்பிட்டு அந்த பாடி எடுத்துட்டு போயிட்டு போஸ்ட்மார்ட்டம் பண்றாங்க. அப்படி போஸ்ட்மார்ட்டம் பண்ணும்போது தான் இறந்து போனவர் 30 to 35 வயசு கொண்டவரா இருக்கலாம். பாடி ஒரு மாதிரி அழுகுன நிலையில் கிடைச்சதுனால குறைஞ்சது இந்த கொலை நடந்து 2-3 நாள் ஆயிருக்கும். கொலைகாரன் பலமான ஆயுதத்தால பின்தலையில அடிச்சிருக்கணும். அதுக்கப்புறம் கழுத்தை நெரிச்சு கொண்டு இருக்கான் அப்படின்ற மாதிரிலாம் போஸ்ட்மார்ட்டம் பண்ண டாக்டர் நம்ம ஹீரோ கூப்பிட்டு இந்த விஷயத்தெல்லாம் சொல்ல, இதெல்லாம் வச்சுட்டு நம்ம ஹீரோ இந்த கொலையை இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. முதல்ல பாடி கிடைச்ச அந்த இடத்தோடைய ஓனரான செஜியை போய் விசாரிக்கிறாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, சார் இந்த இடத்துல நாங்கள் எந்த ஒரு விவசாயமும் பண்றதில்ல, இது அப்படியே காட்டு பகுதியாக மாறிடுச்சு, ஏன் நிலப்பகுதியில் கிடைச்சிருக்க அந்த பாடிக்கும் எனக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை அப்படின்ற மாதிரிலாம் அவர் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. முதல்ல கொல்லப்பட்டு கிடக்கிற அந்த நபர் யாரா இருக்கும் அப்படின்ற அந்த கோணத்துல நம்ம ஹீரோ ஒரு பக்கம் இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்கும் போதே இங்க தாங்க ஹீரோ தலையில ஒரு பெரிய குண்டை தூக்கி போடுற மாதிரி இன்னொரு ஷாக்கிங் நியூஸ் இவங்களுக்காக காத்துட்டு இருக்கு. அது என்னன்னா, அந்த ஊர்ல
ஆனமலை ஃபினான்ஸ்ன்ற ஒரு பெரிய ஃபினான்ஸ் கம்பெனி பார்த்தோம்ல, அந்த ஃபினான்ஸ் கம்பெனியில் நேற்று ராத்திரி யாரோ 3 பேர் உள்ள பூந்து கொள்ளடிச்சிட்டு போயிருக்கானுங்க. இந்த கொலை சம்பவம் கேள்விப்பட்டதுமே நம்ம ஹீரோ திரும்பவும் தான் டீமை கூட்டிட்டு அந்த ஃபினான்ஸ் கம்பெனி நோக்கி தான் போயிருக்காரு. உள்ள போனதுமே அந்த ஃபினான்ஸ் கம்பெனியோட மேனேஜர் அந்த கம்பெனிக்குள்ள இருந்து என்னென்னலாம் கொல்ல போயிருக்குன்ற மாதிரி ஹீரோவை உள்ள கூட்டிட்டு போய் காட்டுறாரு. ஒரு பெரிய இரும்பு வால்ட், அதுக்குள்ள கிட்டத்தட்ட 125 பவுன் நகைகள் மொத்தமா அந்த வால்ட்டோட தூக்கிட்டு போயிருக்காங்க. அதுக்குள்ள வெறும் நகை மட்டும் இல்ல, 10 லட்ச ரூபா ரொக்க பணமும் இருந்திருக்கு. இது மொத்தம் இருந்த அந்த இரும்பு வால்ட்டை நேற்று நைட்டு கொள்ளைக்காரங்க உள்ள பூந்து திருடிட்டு போயிருக்கானுங்க. பக்காவா பிளான் பண்ணி தான் அந்த கொள்ளைக்காரனுங்க இந்த ஃபினான்ஸ் கம்பெனில கை வச்சிருக்கானுங்க. இந்த கம்பெனி சுத்தி எங்கெங்கெல்லாம் சிசிடிவி கேமரா இருக்கோ அங்கெல்லாம் ஸ்ப்ரே அடிச்சுட்டு யாருக்குமே சந்தேகம் வராதபடி தான் கொள்ளை அடிச்சுட்டு போயிருக்கானுங்க. கண்டிப்பா நம்ம ஊரை பத்தியும் இந்த ஃபினான்ஸ் கம்பெனியை பத்தியும் நல்லா தெரிஞ்சவங்க தான் இந்த கொள்ளை சம்பவத்துல ஈடுபட்டு இருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் ஹெட் கான்ஸ்டபிளான கிருஷ்ணன் நம்ம ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருக்க. ஃபினான்ஸ் கம்பெனியில கொள்ளடிச்சிட்டாங்கன்ற விஷயம் பொதுமக்களுக்கு தெரிஞ்சதும் அந்த கம்பெனிக்கு வெளியில பொதுமக்கள் எல்லாம் வயிற்றுல வாயில அடிச்சுறாங்க. எங்களுடைய நகையெல்லாம் அடிச்சுட்டு போயிட்டாங்களே, இதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க அப்படின்ற மாதிரிலாம் மக்கள்லாம் ஒரு பக்கம் கொந்தளிச்சிட்டு இருக்க. கவலைப்படாதீங்க, கூடிய சீக்கிரம் கொள்ளடிச்சுட்டு போனவங்க யாருன்றதை கண்டுபிடிச்சிடும் அப்படின்ற மாதிரிலாம் நம்ம ஹீரோ ஓரளவுக்கு சமாளிச்சுட்டு அந்த கிரௌடை விலக்கி விட பாக்குறாரு. அப்ப அந்த கிரௌட்ல இருந்து ஒரு நபர் நம்ம ஹீரோ முறைச்சு பாக்குற மாதிரி இருக்கு. யாரா அந்த நபர்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்கறதுக்குள்ள அந்த நபர் அங்கிருந்து மாயமா வரைஞ்சு போயிடாரு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ ஸ்டேஷனுக்கு வந்ததும் டியூட்டியில ஜாயின் பண்ணி 3 நாள் கூட ஆகல. அதுக்குள்ளவே இந்த ஊர்ல ஒரு மர்டரும் ஒரு ராபரியும் நடந்துருச்சு. நடந்த கொள்ளைக்கும் இந்த ராபரிக்கும் ஏதாவது லிங்க் இருக்கா நம்ம செக் பண்ணோம். அதுக்கு முன்னாடி இந்த ஆனமலை ஃபினான்ஸ் அந்த கம்பெனி மேல யாருக்காவது கோபம் இருக்கா, யாராவது அந்த கம்பெனினால பாதிக்கப்பட்டிருக்காங்களா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ அலசி ஆராயும் போது தான் அதே ஊர்ல மனோஜ்ன்ற நபர் சில மாசங்களுக்கு முன்னாடி பிசினஸ் பண்றதுக்காக தன்னுடைய வீட்டு நிலம் எல்லா பத்திரத்தையும் அந்த ஃபினான்ஸ் கம்பெனில வச்சு பணம் வாங்கியிருக்காரு. பிசினஸ் மொத்தமா லாஸ் ஆனதுனால இவரால கொடுத்த கடனை திருப்பி கொடுக்க முடியல. அதுக்கப்புறம் ஆளு அப்ஸ்காண்ட் ஆயிட்டாரு. ஒருவேளை இந்த மனோஜ் கூட அந்த கம்பெனியை பழி வாங்குறதுக்காக இந்த மாதிரி கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டு போறான்னு சொல்லிட்டு அந்த மனோஜ்ன்ற நபருடைய வீட்டுக்கு போய் விசாரிக்கிறாங்க. அவங்க வீட்டில் மனோஜோட மனைவி மட்டும் தான் இருக்காங்க. அவர் வேலை விஷயமா வெளியூர் போயிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்புறாங்க. சரி ஓகே, ஒரு பக்கம் மனோஜ் வீட்டையும் சர்வேலன்ஸ்ல வச்சுக்கோங்க. இவரை மாதிரி வேற யாராவது இந்த ஃபினான்ஸ் கம்பெனினால பாதிக்கப்பட்டிருக்காங்களா அப்படின்ற ஒரு லிஸ்ட் அவுட் எடுக்கும் போது தான் அதே ஊரை சேர்ந்த மதுன்ற நபர் சில வருஷங்களுக்கு முன்னாடி இந்த ஃபினான்ஸ் கம்பெனினால தூக்கு மாட்டி தற்கொலையே பண்ணிருக்காரு. தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்கு என்ன நடந்திருக்குன்னா, இந்த ஃபினான்ஸ் கம்பெனில அதிக வட்டிக்கு கடன் வாங்கிட்டு கடன் கொடுக்க முடியாம வீடெல்லாம் ஜப்திக்கு போய் இதுக்கு மேலேயும் இந்த ஊர்ல வாழவே முடியாதுன்ற மாதிரி மனநிலைக்கு தள்ளப்பட்டு தற்கொலை பண்ணி இறந்து போயிருக்காரு. ஸோ இந்த ஃபினான்ஸ் கம்பெனினால நேரடியாக பாதிக்கப்பட்ட மது, அவருக்கு 2 பசங்க இருக்காங்க. ஒருத்தருடைய பேர் சனீஷ், இன்னொருத்தருடைய பேர் கிரண். சரி, இப்போ மது வீட்டுக்கு போய் விசாரிக்கலான்ற மாதிரி நம்ம ஹீரோ தன்னோட டீமை கூட்டிட்டு மது வீட்டுக்கு போய் விசாரிக்கிறாங்க. அங்க போனா மதுவோடைய மனைவி மட்டும்தான் இருக்காங்க. அவங்களுடைய 2 பசங்களையும் வீட்டில் காணோம். சனீஷ்ன்ற பையன் ஊருக்குள்ளே இருக்கிறது இல்ல. அவங்க அப்பா இறந்ததுல இருந்தே அவன் வெளியூர் போய் தான் வேலை பார்க்கறான். சனீஷோடைய தம்பியான கிரண் வந்து அப்பா இறந்ததுல இருந்தே குடிபோதைக்கு அடிமையாகி ஒரு மாதிரி ஊருக்குள்ள குடிச்சிட்டு உதாரணமா சுத்திட்டு இருக்கான். அவனும் இப்போ ஆளை காணோம். இந்த சனீஷ் அண்ட் கிரண் இவங்க 2 பேருடைய போட்டோவை நம்ம ஹீரோ அந்த வீட்டில் இருக்கிறத பாக்குறாரு. அதுல சனீஷ் என்ற நபருடைய உருவத்தை பார்த்ததுமே இதே உருவத்தில் இருக்கிற நபரை கொஞ்ச நேரத்துக்கு நம்ம பார்த்தோமே அப்படின்னு நம்ம ஹீரோ ஷாக்கிங்கோட பாக்குறாரு. எஸ், அந்த ஃபினான்ஸ் கம்பெனிக்கு வெளியில பொதுமக்கள் எல்லாம் பயங்கரமா போராட்டம் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த கூட்டத்துக்கு நடுவில் ஒருத்தர் நம்ம ஹீரோ முறைச்சு பார்த்ததுனால அவன் தாங்க அந்த சனீஷ். ஒருவேளை தான் அப்பாவுடைய மரணத்துக்கு இவனுக்கு தான் அந்த ஃபினான்ஸ் கம்பெனிக்காரனை பழி வாங்கறதுக்காக இப்படி கொள்ளடிச்சிருக்காங்களோ அப்படின்ற அந்த கண்ணோட்டத்திலையும் விசாரிக்கிறாங்க. இந்த விசாரணை எல்லாம் போயிட்டு இருக்கும்போது தான் இவங்களுக்கு இன்னொரு ஷாக் கொடுக்குற விதமா அந்த ஊருடைய டேம்ல ரீசெண்டா அதே பாணியில கொல்லப்பட்டு ஒரு பிணம் கிடைச்சிருக்கு. அந்த ஸ்பாட்டுக்கு நம்ம ஹீரோ போய் பாக்குறாரு. கொலைகாரன் பாடியை கயிறை கட்டி இந்த டேம்ல போட்டு போயிருக்கான். இப்போ அந்த பாடியை தூக்கிட்டு ஃபாரன்சிக் டீம்களை ஒப்படைச்சிட்டு அதை போஸ்ட்மார்ட்டம் பண்ண சொல்றாங்க. அப்படி போஸ்ட்மார்ட்டம் பண்ண ரிப்போர்ட்டை நம்ம ஹீரோ கலெக்ட் பண்றதுக்காக டாக்டர் கிட்ட போயிருக்காரு. அந்த டாக்டர் முதல்ல காட்டுக்குள்ள கிடைச்ச அந்த பாடியும் இந்த பாடியில் ஏற்பட்டிருக்க ஊன்ஸும் எல்லாமே ஒத்து போகுது. ஸோ கண்டிப்பா ஒரே கொலைகாரன் தான் இந்த 2 கொலையும் பண்ணிருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் ரிப்போர்ட் பண்றாரு. அந்த ஊர்ல அடுத்தடுத்த கொலை, பினான்ஸ் கம்பெனி கொலை, இப்படி கொலையும் கொள்ளையும் மாறி மாறி நடந்தது. நம்ம ஹீரோ பயங்கரமா பிரஷருக்குள் ஆகுது. இருந்தாலும் விடாம இன்வெஸ்டிகேட் பண்றாரு. இப்படி இந்த இன்வெஸ்டிகேஷன்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும் போதே நம்ம ஹீரோ ராத்திரியிலே ரோந்து பணியிலும் இருக்காரு. சந்தேகப்படுறபடி இந்த ஊர்ல யாராவது உலாவிட்டு இருக்காங்களா அப்படின்ற மாதிரி ரோந்து பணியில் இருக்கும்போது ஸ்டேஷன்ல இருக்க லேடி கான்ஸ்டபிளான வித்யா கிட்ட இருந்து நம்ம ஹீரோக்கு ஒரு ஃபோன் கால். இந்த மாதிரி ஊர் எல்லையில் இருக்கக்கூடிய காட்டுப்பகுதியில் ஒருத்தர் யாரையோ அடிச்சு கொண்டு தரன்னு இழுத்துட்டு போறதா யாரோ பார்த்ததா இன்ஃபார்ம் பண்ணிருக்காங்களாம். ஸோ உடனே அந்த ஸ்பாட்டுக்கு போகணுன்ற மாதிரி ஹீரோ தான் டீமை கூட்டிட்டு அந்த காட்டுப்பகுதி தான் போறாரு. அப்படி அந்த காட்டுப்பகுதிக்கு போனதும் நம்ம ஹீரோவும் அவருடைய டீமும் ஆளுக்கு ஒரு திசையா பிரிஞ்சு கொலையாளி யாரா இருக்குன்னு சொல்லிட்டு தேடிட்டு போறாங்க. அப்படி தேடி உள்ளுக்குள்ள ஊடுருவி போயிட்டு இருக்கும் போதுதான் ஒரு பெரிய பள்ளத்துல ஒரு பாடி இருக்கிறத நம்ம ஹீரோ பாக்குறாரு. கொலைகாரன் ரீசெண்டா யாரையோ கொலை பண்ணி இங்க கொண்டு வந்து புதைக்க ட்ரை பண்ணிருக்கான். ஆனா அதுக்குள்ள போலீஸ் வந்துட்டாங்கன்ற விஷயம் கேள்விப்பட்டதும் அவன் பாடியை அப்படியே போட்டுட்டு அந்த காட்டுக்குள்ள எங்கேயோ மறைஞ்சு போயிருக்கான். இப்போ நம்ம ஹீரோ அந்த பாடியை செக் பண்ணி பாக்குறாரு. அப்படி செக் பண்ணி பார்க்கும்போது தான் அந்த பாடியோட பேக்கெட்ல ஒரு கோல்ட் செயின் இருக்கிறத பாக்குறாரு. அந்த கோல்ட் செயினை எடுத்து பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு ஹீரோடைய பின்தலையில யாரும் வந்து பலமா தாக்குறாங்க. கண்டிப்பா அது அந்த கொலைகாரனா தான் இருக்கும்.
நம்ம ஹீரோ தலையில அடிபட்டதும் அப்படியே கத்திக்கிட்டே மயங்கி விழ கொஞ்ச நேரத்துல ஹீரோட டீம் அந்த ஸ்பாட்டுக்கு ஓடி வராங்க. அதுக்குள்ள கொலைகாரன் நம்ம ஹீரோவை அடிச்சு போட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆக இங்க போடுறாங்க இன்டர்வல். இதுக்கப்புறம் தாங்க இந்த படத்துல நீங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத லெவல்ல பல திருப்பங்கள் கொட்டி கிடக்கு. கொள்ளடிக்கப்பட்ட அந்த ஃபினான்ஸ் கம்பெனிக்கும் நடந்துட்டு இருக்க இந்த கொலைக்கும் என்ன மாதிரியான லிங்க் இருக்கும், இதுக்கு பின்னாடி யார் யாரெல்லாம் இருக்கா, இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கும் போது கண்டிப்பா சொல்றேன் மைண்ட் ப்ளோயிங்கா இருக்கும். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. இப்போ இன்டர்வலுக்கு அப்புறம் என்ன நடக்குதுன்னா, அந்த காட்டு பகுதியில் நம்ம ஹீரோ தலையில் அந்த கொலைகாரன் அடித்து தாக்கிட்டு போனதுக்கப்புறம் மயங்கி கிடந்த நம்ம ஹீரோவை அவங்க டீம் ஆட்கள் தான் ஹாஸ்பிட்டல் கொண்டு வந்து சேர்த்துருக்காங்க. ஹாஸ்பிட்டலில் கண்முழிச்ச நம்ம ஹீரோக்கு ஹெட் கான்ஸ்டபிள் வந்து ஒரு லீடு கொடுக்குறாரு. இந்த மாதிரி நேற்று நைட்டு காட்டு பகுதியில் கிடைச்ச அந்த பாடி அது யாருன்ற அடையாளம் இவங்களுக்கு கிடைச்சிருக்கான். ஆக்சுவலாக அந்த நபர் ஒரு தமிழ்காரன், அவனுடைய பேர் அருள். இந்த தமிழ்காரன் இவன் மட்டும் தனியாக இந்த ஊருக்குள்ளே வரல, இவனோட சேர்ந்து மொத்தம் 4 பேர் இந்த ஊரில் ஒரு பில்டிங் கான்ட்ராக்ட் வேலை விஷயமா வந்திருக்காங்க. இந்த 4 பேருமே தமிழ்காரன். அந்த 4 பேர் யார் யாருன்னா அருள், அன்பு, மணிகண்டன் அண்ட் குமார். இந்த 4 பேர்ல ஆல்ரெடி 3 பேர் இறந்து போயிட்டாங்க. 3 பேருடைய சடலம் அங்கங்க கிடைச்சிருக்கு. ஸோ அருள், அன்பு அண்ட் மணிகண்டன் இவனுக்கு 3 பேரையும் இறந்துட்டாங்க. மிச்சம் இருக்கிறது குமார், இவன் தான் இப்போ ஆல் மிஸ்ஸிங். இந்த 4 பேரை பத்தி நம்ம ஹீரோ விசாரிக்க சொல்றாரு. அப்படி விசாரிக்கும் போது தான் இவங்க தமிழ்நாட்டில் இருக்கும்போது லால்குடியில் இருக்க ஒரு பேங்க்ல கொள்ளடிச்சுட்டு தான் இங்க வந்து பதுங்கியிருக்கானுங்க. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த 4 பேர் சேர்ந்து தான் ஆனமலை ஃபினான்ஸ் கம்பெனிலேருந்து கொள்ளடிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோவுடைய டீம்ல இருக்கவங்கலாம் சொல்ல எல்லாம் சரிதான். ஆனா கொள்ளடிக்கிறதுக்கு முன்னாடி நாளே அழுகன நிலையில பாடி நமக்கு கிடைச்சிருக்கே, அது எப்படி சாத்தியம் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ கேள்வி எழுப்ப அதுக்கு அந்த கான்ஸ்டபிள்ஸ் எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, சார் ஒருவேளை இந்த 4 பேருமே கொள்ளடிக்கலான்னு பிளான் பேசிட்டு இருக்கும்போதே அதான் 4 பேர்ல ஒருத்த மட்டும் பயந்து பின் வாங்கிருக்கலாம், இவனை விட்டா நாமளும் மாட்டிப்போன்னு பயந்து போய் மற்ற 3 பேர் சேர்ந்து அந்த ஒருத்தனை கொலை பண்ணி காட்டு பகுதியில போட்டு அடுத்த நாள் இந்த 3 பேர் சேர்ந்து இந்த ராபரி பண்ணிருக்கலாம்ல சார். அப்படி அவனுக்கு அந்த கொள்ளை அடிச்சதுக்கு அப்புறம் இந்த 3 பேர்ல குமார்ன்றவன் மற்ற 2 பேரையும் கொலை பண்ணி போட்டு மொத்த நகையும் பணத்தையும் அடிச்சுட்டு போயிருக்கலாம்ல, ஏன்னா அவன் தான் இப்போ ஆல் மிஸ்ஸிங் அப்படின்ற மாதிரிலாம் கான்ஸ்டபிள் சொல்ல இதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஆனா இப்போ இதெல்லாம் நம்ம நிரூபிக்கணும்னா மிஸ் ஆகியிருக்க அந்த குமார்ன்ற நபர் நம்ம தேடி கண்டுபிடிக்கணும் அப்படின்றவா நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்காரு. எப்படி இந்த கேஸ்ல கிடைச்சிருக்கக்கூடிய இந்த லீடை வச்சு இன்வெஸ்டிகேஷன் ப்ராசஸ் ஒரு பக்கம் போயிட்டு இருக்க, இந்த பக்கம் அன்னைக்கு ராத்திரி இந்த ஃபினான்ஸ் கம்பெனியோட ஓனர் இருக்கான்ல, அவனை முகமூடி போட்ட ஒரு மர்ம நபர் கொலை பண்றதுக்காக வந்திருக்கான். முதல்ல அந்த கம்பெனி ஓனருடைய கார் டயரை பஞ்சர் பண்ணியிருக்கான். பஞ்சரா இருக்க அந்த கார் சுத்தி பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு முகமூடி போட்ட அந்த மர்ம நபர் இவரை கொலை பண்றதுக்காக தாக்க வரும்போது பயந்து போய் அந்த ஃபினான்ஸ் கம்பெனிக்காரன் அங்க தெரிச்சு ஓட ஆரம்பிக்கிறான். அப்படி ஒரு இடத்துல ஓடி போய் பதுங்கி உட்காந்துக்கிட்டே நம்ம ஹீரோக்கு கால் பண்ணி இந்த மாதிரி என்ன ஒருத்தன் கொலை பண்ண வந்துட்டு இருக்கான், சீக்கிரம் என்ன வந்து காப்பாதுங்க அப்படின்ற மாதிரி பதட்டத்தோட கால் பண்ண உடனே நம்ம ஹீரோ தான் டீமை கூட்டிட்டு அந்த ஸ்பாட்டுக்கு போறாரு. அங்க போனதும் அந்த முகமூடி போட்ட கொலைகாரன் இந்த ஃபினான்ஸ் கம்பெனிக்காரனை கொல்றதுக்கு முன்னாடி அடிச்சு பிடிச்சிடறாங்க. அப்படி பிடிச்சதும் முகமூடியை கழட்டினா இங்க தாங்க ஒரு பெரிய ட்விஸ்ட் ரிவீல் ஆகுது. இந்த ஃபினான்ஸ் கம்பெனி ஓனரை கொலை பண்ண வந்தவன் யாருன்னு பார்த்தா அது அந்த சனீஷ். அந்த சனீஷ்ன்றவன் யாருன்றத நம்ம முன்னாடியே பார்த்தோம். எஸ், இந்த ஃபினான்ஸ் கம்பெனினால அதிகமாக கடன் வாங்கி பாதிக்கப்பட்டு தூக்கு போட்டு இறந்து போனாரே மது, அவருடைய மூத்த பையனான சனீஷ். இவனை தான் நம்ம ஹீரோ பொதுமக்கள் கூட்டத்து நடுவுலையும் பார்த்துருப்பாரு. அவன் ஒரு மாதிரி நம்ம ஹீரோ முறைச்சு பார்க்குற மாதிரி பார்த்துருப்பாரு. ஸோ இப்போ இவன் கையும் களமா மாட்டிருக்கான். அவனை பிடிச்சி ஸ்டேஷனுக்கு கூட்டு வந்து விசாரிக்கிறாங்க. நீ தான் நடந்த இந்த கொலைகளுக்கெல்லாம் காரணமா அப்படின்னு விசாரிக்கும் போது, பாருங்க சார், எங்க அப்பா அந்த ஃபினான்ஸ் கம்பெனிக்காரங்களால தான் தூக்கு போட்டு இறந்து போனாரு. ஸோ அவனுங்களை பழி வாங்குறதா என்னுடைய ஒரே நோக்கமா இருந்துச்சு. மற்றபடி இந்த ஊரில் நடந்திருக்க அந்த 3 கொலைகளுக்கும் அந்த பேங்க் ராபரிக்கும் எனக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல எல்லாம் சரி. அன்னைக்கு பொதுமக்களுக்கு மத்தியில் நின்று என்ன முறைச்சு பார்த்தியே, எதுக்காக அங்கே வந்த அப்படின்றப்ப நம்ம ஹீரோ அந்த சனீஷை பார்த்து கேட்க, அதுக்காக இல்லை சார், எங்கள் அப்பா இந்த கம்பெனிக்காரங்களால் தான் தூக்கு மாட்டி இறந்து போயிட்டாரு. இப்போ இந்த ஃபினான்ஸ் கம்பெனிலே எவனோ ஒருத்தன் வந்து கொள்ளடிச்சு போட்டு இவனுங்களை நடுத்தெரு கொண்டு வந்திருக்கான். ஸோ அதை பார்த்து ரசிக்கிறதுக்காக தான் அன்னைக்கு நான் வந்தேன். மற்றபடி இந்த ஊரில் நடந்த அந்த கொள்ளைக்கும் கொலைகளுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தம் இல்லை அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிட்டு இருக்கான். இவன் சொல்றது உண்மைதானான்னு கிராஸ் செக் பண்ற விதமா கொல்லப்பட்டவனுடைய பாடி கிடைச்ச டைம்லலாம் இவன் இந்த ஊர்லயே கிடையாது, வெளியூரில் தான் வேலை பார்த்துட்டு இருந்திருக்கான். ஸோ அதனால இவனை விட்டுறாங்க. இப்போ இந்த ஃபினான்ஸ் கம்பெனியோட ராபரியில் ஈடுபட்டு இருக்க அந்த 4 தமிழ்காரங்களை அதில் ஆல்ரெடி அருள், அன்பு, மணிகண்டன் 3 பேர் இறந்துட்டாங்க. குமார்ன்றவன் தான் ஆல் மிஸ்ஸிங். கண்டிப்பாக அவன் தான் இந்த 3 பேரையும் கொலை பண்ணிட்டு மொத்த நகையும் பணத்தையும் திருடிட்டு போயிருக்கணும். கடைசியா அருள்ன்றவனையும் கொண்டு அவன் பாடியை புதைக்க போகும்போது தான் நமக்கு இன்ஃபர்மேஷன் கிடைச்சி அந்த ஸ்பாட்டுக்கு போயிட்டு அந்த பாடியை கண்டுபிடிச்சோம். கொலைகாரன் ஹீரோ தலையில அடிச்சு போட்டு போயிட்டான். அண்ட் அருள்ன்றவனுடைய பாக்கெட்ல கிடைச்ச கோல்ட் செயின் எடுத்துட்டு வந்து இந்த ஃபினான்ஸ் கம்பெனியில் கிராஸ் வெரிஃபிகேஷன் பண்ணும்போது தான்
இவங்க கம்பெனியை சேர்ந்த கோல்ட் செயின் தெரிய வந்திருக்கு. ஸோ கண்டிப்பா இந்த தமிழ்காரங்க தான் இந்த கொள்ளையை பண்ணியிருக்கணும். இதை கன்ஃபார்ம் பண்ணணும்னா மிஸ் ஆகியிருக்க அந்த குமாரன்றவனை கண்டுபிடிச்சா போதும் அப்படின்ற மாதிரி இன்வெஸ்டிகேஷன் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்க. எங்க போனாலும் ஒரே டெட் எண்டாவே இருக்கு. இந்த குமாரன்றவனை எங்க தேடியும் கிடைக்கவே இல்லை. ஒரு மாதிரி அப்செட் ஆகி அன்னைக்கு ராத்திரி நம்ம ஹீரோ என்னடா இந்த கேஸ்ல இவ்வளோ கிடைச்சும் ஒரு டெட் எண்ட்ல வந்து நிக்கிறோமே அப்படின்ற மாதிரி பயங்கர அப்செட்ல இருக்கும் போதுதான் திரும்ப திரும்ப நம்ம ஹீரோ கொள்ளடிக்கப்பட்ட அந்த பினான்ஸ் கம்பெனியோட ஆப்போசிட்ல கிடைச்ச ஒரு சிசிடிவி கேமரா அதை திரும்ப திரும்ப போட்டு பாக்குறாரு. ஆக்சுவலா அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் ஒரு பிளைண்ட் ஸ்பாட்ல தான் கிடைச்சிருக்கு. அதுல எதுவுமே கவர் ஆகல. இருந்தாலும் அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ்ல ஒரு சின்ன க்ளூ கிடைச்சிருக்கு. அவ்வளோதாங்க. அதை கண்டுபிடிச்சதுமே அடுத்த நாள் காலையிலே ஸ்டேஷனுக்கு வராரு. அப்படி ஸ்டேஷனுக்கு வந்ததும் இவர் ஸ்டேஷன்ல இருக்கக்கூடிய கான்ஸ்டபிள் ஆனந்த் அண்ட் சத்யன் அவங்க 2 பேரையும் உள்ள கூப்பிடுறாரு. அப்படி உள்ள கூப்பிட்டு ராபரி நடந்த அன்னைக்கு நேற்று தானே நீங்க ஸ்டேஷன் வண்டிக்கு பெட்ரோல் போடுதா வண்டி எடுத்துட்டு போறேன்னு சொன்னீங்க? ஆமா சார் அப்படின்ற மாதிரி அந்த சத்யன் சொல்ல, இல்ல போய் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ பலார் அரைஞ்சி இங்க நாங்க பாடத்திலே ஒரு பயங்கரமான ட்விஸ்ட். ஆக்சுவலா இந்த கான்ஸ்டபிள்ஸ் 2 பேரும் வண்டிக்கு பெட்ரோல் போறோம்னு சொல்லிட்டு வண்டி எடுத்துட்டு பங்குக்கு போகாம அதுக்கு நேர் ஆப்போசிட்ல இருக்க இந்த ஆனமலை பினான்ஸ் கம்பெனி பக்கம் தான் வந்திருக்காங்க. சிசிடிவி ஃபுட்டேஜ்ல இவங்களுடைய ஜீப் கவர் ஆகல. இருந்தாலும் போலீஸ் ஜீப்ல இருக்கக்கூடிய அந்த லைட்ஸ் ரெட் அண்ட் ப்ளூ அந்த லைட்ஸோட ரிஃப்ளெக்ஷன் தரையில பட்டிருக்கு. அதை நம்ம ஹீரோ பக்காவா பார்த்து பிடிச்சிட்டாரு. ராபரி அன்னைக்கு நைட் நீங்க அந்த பக்கமே போலன்னு சொன்னீங்களே, உங்களுடைய ஜீப் எதுக்காக அந்த பக்கம் போச்சு? நடந்த கொள்ளைக்கும் உங்களுக்கும் சம்மந்தம் இருக்கு. இதை பத்தி நான் உடனே எஸ்பிக்கு இன்ஃபார்ம் பண்ற மாதிரி நம்ம ஹீரோ போன் எடுத்து பேச பார்க்கறாரு. டப்புன்னு அந்த சத்யன் என்ற கான்ஸ்டபிள் நம்ம ஹீரோவுடைய போனை புடுங்கி தூக்கி வீசி அடிக்கிறான். இங்க என்னடா நடக்குது? ஹெட் கான்ஸ்டபிள் கிருஷ்ணன் சார் இங்க வாங்க, இவனுக்கு தான் இந்த கொலைக்கும் கொள்ளைக்கும் சம்மந்தம் அப்படின்ற மாதிரி கிருஷ்ணனை கூப்பிட அவர் அப்படியே முறைச்சிக்கிட்டே திரும்பி பார்ப்பாரா. இங்க தாங்க படத்திலே நம்ம கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத ஒரு பங்கமான ட்விஸ்ட். இந்த ஊர்ல நடந்த கொலைக்கும் கொள்ளைகளுக்கும் இதே ஸ்டேஷனை சேர்ந்த ஹெட் கான்ஸ்டபிளான கிருஷ்ணன், கான்ஸ்டபிள் சத்யன் அண்ட் ஆனந்த் இவனுங்கள தாங்க முக்கிய காரணமே. இவனுங்கெல்லாம் நம்ம ஹீரோவை பார்த்து, எஸ்ஐ சார் உண்மையிலேயே நீங்க ஜீனியஸ் தான் சார், நாங்க கூட இதெல்லாம் ஈஸியா மூடி மறைச்சிடலான்னு பார்த்தோம், ஆனா நீங்க உண்மையை ஈஸியா வெளிக்கொண்டு வந்துட்டீங்க, எப்படியும் நாங்க உங்களையும் போட்டு தள்ளிடுவோம், அதுக்கு முன்னாடி உண்மையை தெரிஞ்சுட்டு போங்க அப்படின்ற மாதிரி என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு இப்போதான் இந்த ஹெட் கான்ஸ்டபிளான கிருஷ்ணன் ஒரு ஃபிளாஷ்பேக்கை ஓப்பன் பண்றாரு. அந்த ஃபிளாஷ்பேக்ல தமிழ்நாட்டிலேருந்து பில்டிங் வேலை விஷயமா இந்த 4 தமிழர்கள் அருள், அன்பு, மணிகண்டன் அண்ட் குமார் இவங்க 4 பேரும் இந்த ஊருக்கு வந்து வேலை பார்த்துட்டு இருந்திருக்கானுங்க. இவனுங்க ஆல்ரெடி கிரிமினல்ஸ் தான். ட்ரக் பிசினஸ், கொடுக்கல் வாங்கல் இந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு இருந்திருக்கானுங்க. இந்த 4 பேர்ல குமார்ன்றவன் தான் போலீஸ் கிட்ட முதல்ல மாட்டிருக்கான். ஸ்டேஷனுக்கு கூட்டு வந்து அவனை அடிச்சிருக்காங்க. நான் மட்டும் இந்த தொழில் பண்ணல, இங்க இருக்கவங்க எல்லாரும் அதை பண்ணிட்டு தான் இருக்கானுங்க, உங்களுக்கு கொஞ்சம் பணத்தையும் கொடுத்து அதை ஆஃப் பண்றேன்னா எங்களுக்கு நல்லாவே தெரியும் அப்படின்ற மாதிரி அந்த குமார்ன்றவன் போலீஸை எதிர்த்து ஓவரா பேசியிருக்கான். அதனால கோவமான இந்த சத்யன் என்ற கான்ஸ்டபிள் குமாரை போட்டு அடிக்க கடுப்பான குமார் போலீஸ் கூட பார்க்காம ஸ்டேஷன்ல இருக்கும் போதே சத்யன் என்ற அந்த கான்ஸ்டபிளை ஓங்கி ஒரு அடி அடிச்சிடறான். ஸ்டேஷனுக்குள்ள இருக்கும் போது போலீஸ் மேல கை வச்சா என்ன ஆகும்? எஸ் அவ்வளவுதாங்க. இந்த 4 போலீஸும் சேர்ந்து அந்த குமார்ன்றவனை போட்டு அடிச்சே கொண்டு இருக்கானுங்க. கஸ்டடியிலே ஒருத்தன் இறந்துட்டான். இந்த விஷயம் வெளியில் தெரிஞ்சுன்னா கண்டிப்பா நம்ம எல்லாருடைய வேலை போயிடும். இந்த 4 பேர் மேல ஆல்ரெடி கிரிமினல் கேஸ் இருக்கு. இவனுங்க ஆல்ரெடி லால்குடி பேங்க்ல கொள்ளடிச்சு தான் இங்க வந்து பதுங்கி இருக்கானுங்க. ஸோ இந்த விஷயத்தை வச்சு இவனுங்களை கொள்ளடிக்க வச்சு இந்த கஸ்டோடியல் கொலை கேஸ்ல இருந்து தப்பிச்சிடலான்ற மாதிரி ஹெட் கான்ஸ்டபிள் கிருஷ்ணன் தான் ஐடியா கொடுத்திருக்காரு. ஐடியா படி குமாரோடைய ஃப்ரெண்ட்ஸான மற்ற 3 பேர் அருள், அன்பு அண்ட் மணிகண்டன் அவனுங்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி ஆனமலை ஃபினான்ஸ் கம்பெனியில் இறங்கி போய் கொள்ளடிங்க, வரதில் ஆளுக்கு பாதி பிரிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி இந்த கான்ஸ்டபிள்ஸ் தான் ஐடியா கொடுத்து அந்த 3 பேரையுமே இந்த ஃபினான்ஸ் கம்பெனியில் இறக்கி விட்டுருக்காங்க. அவனுங்க கொள்ளடிச்சிட்டு வந்ததும் பாதியாலும் உங்களுக்கு ஷேர் கொடுக்க முடியாது, நாங்கள் கஷ்டப்பட்டு கொள்ளடிச்சிட்டு வந்திருக்கோம், இதில் நீங்கள் கஸ்டடியில் எங்கள் ஃப்ரெண்டை வேற கொண்டு இருக்கீங்க, இந்த விஷயம் வெளியில் சொன்னால் வேலை போகிறது மட்டும் இல்லாமல் ஜெயிலுக்கு நீங்கள் போக வேண்டியதாக இருக்கும் அப்படின்ற மாதிரி அந்த 3 பேரும் தன்னாவட்டா பேச, இதுக்கு மேலே இந்த 3 பேரை உயிரோட விட்டா நம்ம வேலைக்கு ஒன்று உழ வச்சிருவானுன்னு சொல்லிட்டு ஹெட் கான்ஸ்டபிள் கிருஷ்ணன் கண்ணை காட்டினதும் மற்ற 2 கான்ஸ்டபிள் சேர்ந்து இந்த 3 பேரையும் அடிச்சு தாக்கி கொடூரமா கொலை பண்றாங்க. அப்படி கொன்னதுக்கு அப்புறம் தான் ஒவ்வொரு பாடியா கான்ஸ்டபிள்ஸா கொண்டு போயிட்டு ஒவ்வொரு இடத்துலயும் டம்ப் பண்ணிருக்காங்க. ஸோ கொலை இது 2த்தையும் பண்ணதே ஹீரோ இருக்கக்கூடிய இதே ஸ்டேஷனை சேர்ந்த ஹெட் கான்ஸ்டபிள் கிருஷ்ணன், கான்ஸ்டபிள் சத்யன் அண்ட் ஆனந்த் இவனுங்கெல்லாம் கூட்டு கலவனையா சேர்ந்து தான் இந்த வேலையை பண்ணியிருக்கானுங்க. இந்த உண்மையெல்லாம் நம்ம ஹீரோக்கு தெரிய வந்ததும் இவனுங்களெல்லாம் அடிச்சு போட்டு எஸ்பி கிட்ட இன்ஃபார்ம் பண்ணலாம் சொல்லிட்டு வெளியே போறாரு. அப்போ டப்புன்னு ஹீரோ செஸ்ட்ல யாரோ எட்டி விடுறாங்க. யாரான்னு பார்த்தா அதே ஸ்டேஷனை சேர்ந்த லேடி கான்ஸ்டபிளான வித்யா, அந்த பொண்ணும் இவங்க கூட்டு கிளம்பி தான் போல. ஸோ இப்படி இந்த 4 போலீஸும் சேர்ந்து நம்ம ஹீரோவை அந்த ஸ்டேஷனை விட்டு வெளிவராதபடி லாக் பண்ணி போட்டு பொலம் பொழக்கிறாங்க. அடி வாங்கிட்டு இருக்கும்போதே நம்ம ஹீரோ ஹெட் கான்ஸ்டபிள் கிருஷ்ணனை பார்த்து, எல்லாம் சரி, அந்த குமாரோடைய பாடி என்ன பண்ணீங்க அப்படின்ற மாதிரி கேட்க, அதுக்கு அந்த ஹெட் கான்ஸ்டபிள் திருஷ்யம் படத்துல அந்த பாடி கிடைக்காத வரைக்கும் தான் எங்களுக்கு சேஃப்டி அந்த டைலாக போடுறாரு. நீதியும் நேர்மையும் காக்க வேண்டிய போலீஸ்காரங்களே
இப்பேற்பட்ட கிரைம் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஹீரோவால் பொறுத்துக்க முடியாம அந்த 4 பேரையுமே ஸ்டேஷனுக்குள்ளே வச்சு சர மாதிரியா தாக்குறாரு. கையில கிடைக்கிற பொருளெல்லாம் வச்சு பொலம் பொழகிறாரு. கடைசியா அந்த 4 பேரையும் வெறித்தரமா தாக்கி ரத்த வெள்ளத்துல அடிச்சு அந்த ஸ்டேஷனையே துவம்சம் பண்ணிட்டு இருக்காரு. இப்படி எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஹீரோவுடைய மேலதிகாரி எஸ்பி மொத்த அதிகாரிகள்லாம் வந்து கதவை உடைச்சிட்டு உள்ள வராங்க. உள்ள வந்து பார்த்ததும் ஹீரோ மட்டும் தான் சுயநனோடு இருக்காரு. மற்றவங்க எல்லாருமே மயங்கிருக்காங்க. அவங்க எல்லாரையுமே இப்போ போலீஸ்காரங்க அரெஸ்ட் பண்ணி கூட்டு போறாங்க. கடைசியா நம்ம ஹீரோ இவ்வளோ கஷ்டப்பட்டு உண்மையை வெளிக்கொண்டு வந்திருக்காரு. இல்லைனா இந்த போலீஸ்காரங்க ஈஸியா அந்த கொலை சம்பவத்தை மொத்தமா அந்த 4 தமிழ்காரங்க மேல போட்டு மூடி மறைச்சிருப்பாங்க. ஆனால் அதை நம்ம ஹீரோ விடாமல் வெளியே கொண்டு வந்துட்டாருன்ற அந்த மன திருப்தியோட படத்தை முடிக்கிறாங்க. என்ன மக்களே, இந்த மலையாள கிரைம் த்ரில்லர் படத்துக்கு நான் கொடுத்த வாய்ஸ் ஓவர் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். இதே மாதிரி தொடர்ந்து நம்ம தமிழ் ஸ்டோரிஸ் சேனலில் வரக்கூடிய கதைகளெல்லாம் நீங்கள் கேட்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த லைக்கு, கமெண்ட், ஷேர் இதெல்லாம் மறக்காமல் பண்ணிடுங்க. இதே மாதிரி ஒரு சூப்பரான தரமான படத்தோட நான் உங்களை நாளைக்கு வந்து சந்திக்கிறேன். டடா பாய்.